ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேப்பி ஓகேவா. ஸோ நான் போன கிளாஸில் வந்து ரியாக்ட் நேட்டிவ் எப்படி செட்டப் பண்ணலாம் அண்ட் நெக்ஸ்ட் டேஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக. பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கேப்பியை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கண்டிப்பாக டெஸ்டிங் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா பைத்தான் யூஸ் பண்ணி ஹேக் பண்ண முடியுமா? ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால ஒரு விஷயத்த ஹேக் பண்ண முடியும். ஸோ இந்த ஹேக்கிங் அப்படிங்கிற டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தப்பு ஓகேவா. ஸோ டெஸ்டிங் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தில் தப்பு இருந்துச்சுன்னா அதை ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது சின்ன சின்ன டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை வந்து சரி பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இன்கேஸ் இது ஒரு அட்டாக்கர் அதாவது ஒரு ஹேக்கரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு லூப் ஹோல்ஸ் ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான். பட் நம்ம வந்து இதை லீகலாக ஒரு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் ஆர் வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு விஷயத்தை செக்யூர் பண்ணணும், ஒரு வெப்சைட்டை செக்யூர் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவரு இந்த விஷயத்தை எப்படிலாம் பண்ணுவார் ஓகேவா. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கேப்பி. ஸோ இந்த ஸ்கேப்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நெட்வொர்க் பேஸ் பண்ண ஒரு லைப்ரரி ஓகே. ரொம்ப பவர்ஃபுல்லான லைப்ரரி. நெட்வொர்க் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைத்தானில் இன்பில்டாக இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரி ஓகேவா. ஸோ இந்த லைப்ரரி நம்ம வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேப்பி அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்கேனிங், ஃபிங்கர் பிரிண்டிங், டெஸ்டிங், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாக்கிங், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னிஃபிங், அப்புறம் வந்து பேக்கெட் ஃபோர்ஜிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பேக்கெட் ஃபோர்ஜிங் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுக்கு வந்து இப்போ இன்கேஸ் அந்த டெஸ்ட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு லூப் ஹோல் கிடச்சிது அப்படின்னா அது மூலியமாக நம்ம ஒரு சில அட்டாக்ஸ் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஸ்கேன். அதில் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா நம்ம வந்து இன்பில்டாக உள்ளே போய் நம்ம நல்லா டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம்ஸ் எடுத்துக்கும் ஓகேவா. பட் இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கேப்பினா என்னென்னு மட்டும் சொல்கிறேன். ஸோ ஸ்கேப்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நெட்வொர்க் ஸ்கேனிங் டூல் தான். பட் இது வந்து எந்த மாதிரி நெட்வொர்க் ஸ்கேன் பண்ணும் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த வெப்சைட் இருக்குல்ல. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஐபியில் ஹோஸ்ட் ஆகிருக்கும் கரெக்டாக. ஸோ பட் டொமைன் நேம் நம்ம வாங்கியிருப்போம். ஒன்று இன்கேஸ் நம்மளுக்கு பிடிச்ச நேமில் வாங்கியிருப்போம். பட் அந்த நேமுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐபி கரெக்டாக. ஸோ அந்த ஐபியை நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த ஐபியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட் இருக்கும். இப்போ நான் வந்து கூகுள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கு ஒரு ஐபி இருக்கும். இப்போ நான் இன்கேஸ் நான் வந்து சும்மா சொல்கிறேன் 192.168. இப்போ பாருங்களேன். இப்போ நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3000 அப்படிங்கிற ஒரு போர்ட் இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த 3000 அப்படிங்கிறது தான் போர்ட் அண்ட் இந்த இதுக்கு முன்னாடி இருக்குல்ல. ஸோ இதுதான் ஐபி. இந்த லோக்கல் ஹோஸ்ட்டை வந்து நம்ம என்னவா சொல்லலாம் அப்படின்னா 127.0.1 ஆர் 1.1 இந்த மாதிரி சொல்லலாம் ஓகேவா. பட் இதை சொல்கிறதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று இருக்குது 192.168 ஓகேவா. 0.1.1 ஓகேவா. இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட்டாக நம்ம சொல்லலாம். பட் இன்கேஸ் நம்ம லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ். ஒரு நார்மலாக ஒரு டொமைன் நேமில் நம்மளுக்கு தெரியறதுக்கும் ஒரு ஐபியில் தெரியறதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். யூஸராக ஒரு விஷயத்தை ரீட் பண்ண முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டொமைனுக்கு நம்ம நேம் பை பண்ணுறோம் ஓகேவா. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேப்பியில் வந்து இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு நெட்வொர்க்லேருந்து டேட்டாவை எடுத்து ஸ்கேன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் நான் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னா இப்போது எனக்கு வந்து டேட்டா வந்து ஒரு கிளைண்ட்டிருந்து ஒரு சர்வருக்கு போகும் கரெக்டாக. ஸோ அந்த சர்வர்லேருந்து ஒரு டேட்டா எனக்கு வரும் கரெக்டாக. ஸோ அந்த விஷயத்தை வந்து பைபாஸ் பண்ணி டேட்டாவை எடுக்க முடியும். அண்ட் அந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக ஸ்கேன் என்ன மாதிரியான போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்கேப்பி யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகேவா. ஸ்கேப்பி வந்து கம்ப்ளீட்டாக நெட்வொர்க்கில் ஒவ்வொரு போர்ட்ஸ் ஓப்பன் என்ன போர்ட்ஸ் ஓப்பனில் இருக்குது அண்ட் என்ன போர்ட் க்ளோஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம் ஓகேவா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்மேப் அப்புறம் டிசிபி டம்ப் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்க் இந்த மாதிரியான விஷயத்தை கம்பேர் பண்ணும் போது இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அதை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஸ்கேப்பி. ஸோ ஸ்கேப்பி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் கமெண்ட் தான்.
ஓகேவா? பிப் இன்ஸ்டால் ஸ்கேப்பி அண்ட் இந்த வெர்ஷன் இருக்கக்கூடாது. ஓகேவா? பைத்தான் 2.2 நீங்க யூஸ் பண்ணீங்க, 2.6 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கேப்பியோட 2.3.3 வெர்ஷன் சப்போர்ட் ஆகும். மற்ற எந்த வெர்ஷனும் சப்போர்ட் ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரண்ட் 3.7 ஆர் 3.4 to 6 யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 அதுக்கு மேலே நீங்கள் போனீங்க அப்படின்னா 2.5.0 ஆர் அது கிரேட்டர் தென் வெர்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ 2.5மே சப்போர்ட் ஆகும். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேவா? இப்படி தான் வந்து நம்ம ஸ்கேப்பி இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் இன்னும் அட்வான்ஸாக ஸ்கேப்பியில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வந்து அடுத்த கிளாஸில் நான் சொல்லித்தரேன். பட் இப்போதைக்கு ஸ்கேப்பி அப்படின்னா என்னங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரெக்வஸ்ட். இந்த ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த ரெக்வஸ்ட் வந்து பைத்தானில் இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரி தான். இந்த ரெக்வஸ்ட் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ நான் வந்து இந்த வெப்சைட் போய்க்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் திங்ஸ் எனக்கு இங்கே வந்து லோட் ஆயிருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ண அப்படின்னா இதுக்கு ஒரு ஹெட்டர் இருக்குது அண்ட் இதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் யூஆர்எல் இருக்குது அண்ட் இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் மெத்தட் கெட் அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. இதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கோட் 200 இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு விஷயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஒரு எப்படி ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் அப்படிங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணி என்னால் எடுக்க முடியும். ஓகேவா? நான் வந்து ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு வெப்சைட்டையும் நான் பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான லைப்ரரிஸ் இருக்குல்ல. ஸோ இன்பில்டாக இருக்குல்ல லைப்ரரிஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ் இந்த மாதிரியான லைப்ரரிஸ். ஓகேவா? ஸோ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஹெட்டர், ப்ரிவியூஸ், ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும். அண்ட் டைட்டில் நான் மெயினாக எடுக்கணும் அண்ட் உள்ளே இருக்கிற கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து ஸ்கேப்பி ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 அட்வான்ஸான விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். பட் இந்த 2யும் நான் எப்படி லைவாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல வந்து எப்படி செட்டப் பண்ணலாம், ஒரு வெப்சைட் கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் ஜேஎஸை வந்து எப்படி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரெடி அதாவது ப்ரீ இன்ஸ்டால். ஓகேவா? ஸோ அதாவது ப்ரீ இன்ஸ்டால் சொல்ல முடியாது. எப்படி நம்ம வந்து செட்டப் பண்ணலாம், ஸ்டார்டிங் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன். அண்ட் முக்கியமாக இந்த 2 விஷயத்தையும் பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து இன்னும் அட்வான்ஸாக இருக்கக்கூடிய லைப்ரரிஸை நான் சொல்லித்தரேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறேன். ஸ்டே டியூன். பை.